நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன்னாராயணீயம். 5வது தசகம். விராட் புருஷ உற்பத்தி. தோற்றம். மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா, முதலிலே மகா பிரளயத்திலே சத்துவ ரஜோ தமோ குணங்களையுடைய ஏற்றத்தாழ்வு இன்மையால், அதாவது முக்குணங்களின் சமநிலையால் தடுக்கப்பட்ட செயல்களையுடைய மாயை பகவானிடம் மட்டுமே லயமடைந்திருந்தது. அச்சமயம் ஸ்தூல சூட்சும ரூபமான மிக பெரியதும் நுண்ணியதுமான இந்த பிரபஞ்சமே, இந்த உலகமே இல்லை. அதாவது மாயை இல்லாததால் அதன் காரியமான பிரபஞ்சமும் இல்லை என்பது கருத்து. ஹே பிரபுவே குருவாயூரப்பா, அப்பொழுது பகவான் சித்தாகிர ஸ்வரூபத்தை அனுசந்தானம் செய்வதான சிதானந்த லீலையிலே லயித்திருந்தார். அச்சமயம் சத்துவம், ரஜஸ், தாமஸ் என்ற முக்குணங்களும் காலமும் அந்த ஜீவர்களின் கருமமும் உயிர்களின் கூட்டமும் எல்லா மாய காரியங்களும் மாயையின் எல்லா செயல்களும் அனைத்தும் மறைந்துவிட்டன. ஹே பகவானே குருவாயூரப்பா, காரண ரூபமாக இருக்கின்ற அவைகளை வேதங்கள் இதற்கு முன் இவைகள் இருக்கவில்லை என்று கூட கூறவில்லை. அவ்வாறு இல்லாவிடில் ஆகாச புஷ்பத்திற்கு ஒப்பான அவைகளுக்கு மீண்டும் தோற்றம் பிரளய முடிவிலே எவ்வாறு உண்டாகும்? இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறுவதற்குத்தான் ஆகாச புஷ்பம் என்ற உவமையை கையாள்வது புலவர் மரபு. முயற்கொம்பு என்று கூட கூறுவார்கள். இவ்வாறு 2 பரார்த்த காலம் முடிவுற்ற போது பகவான் படைக்க விரும்பிய பார்வையை செலுத்தினார். அப்பொழுது உலகங்களின் தோற்றத்திற்காக மாயை தானாகவே அசைந்ததாம், கலக்கமுற்றது. அம்மாயையிலிருந்து மகா காலம் என்ற சக்தியும் அனைத்து ஜீவர்களுடைய புண்ணிய பாவங்களான கர்மங்களும் அதன் ஸ்வபாவமும் தோன்றின. அவை சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களை மலரச் செய்து மாயைக்கு உதவி செய்தன. 2 பரார்த்தம் என்பது பிரம்மாவின் ஆயுட்காலம்தான். ஹே குருவாயூரப்பா, பகவானின் மாயையின் அருகில் இருப்பினும் அத்துடன் களவாத ஸ்வரூபத்துடன் இருப்பதால் பகவான் சாட்சி என்று வேதாந்திகளால் கூறப்படுகிறார். அந்த மாயையில் பற்பல வேறுபாடுகளுடன் பிரதிபிம்ப ரூபமாக புகுந்த ஜீவனும் வேறானவன் அல்ல, அதுவும் குருவாயூரப்பனே. பிறகு காலம், கர்மம், ஸ்வபாவம் இவற்றால் உணர்த்தப்பட்டும் பகவானால் தூண்டப்பட்டும் அந்த மாயையை தானாகவே புத்தி தத்துவத்தை தோற்றுவித்தது. அந்த புத்தி தத்துவம் தான் மகத்தத்துவம் என்று கூறப்படுகின்றது. அந்த மாயா காரியங்களுக்கு இடையிலே இந்த மகத்தத்துவம் தானே சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களின் உருவமாக இருப்பினும் சிறப்பாக சத்துவ குணத்தின் உருவமாக இருக்கையில் இந்த சமஷ்டி ஜீவனில் மனிதன் முதலிய வேற்றுமையற்ற நான் என்ற உணர்வை தோற்றுவிக்கின்றது. எங்கும் நிறைந்த குருவாயூரப்பா, இந்த மகத்தத்துவம் முக்குணங்களால் நிறைந்திருந்த போதிலும் பகவானின் தூண்டுதலால் தமோகுணம் நிறைந்த நிலையிலே இந்த ஜீவனிடத்தில் நான் மனிதன், நான் விலங்கு என்பது போன்ற வேறுபாடு கொண்ட உணர்வை தோற்றுவிக்கிறது. அதாவது அகங்காரத்தை தோற்றுவிக்கிறது. அந்த அகங்காரம் தோன்றியவுடனே சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களின் வரிசையில் வைகாரிகம், சாத்விக அகங்காரம், தைஜசம், ராஜச அகங்காரம், தாமசம், தாமச அகங்காரம் ஆகிய மூவகையாயிருத்தலை அடைந்தது. பின் சத்துவ குணத்தையே பிரதானமாக முதன்மையாக கொண்ட வைகாரிகம் எனும் முதற்பகுதியை கொண்டு புலன்களின் அதிஷ்டான தேவதைகளான திசைகள், வாயு, சூரியன், வருணன், அஸ்வினி தேவர்கள், அக்னி, இந்திரன், விஷ்ணு, மித்ரன், பிரஜாபதி, சந்திரன், பிரம்மதேவன், ஸ்ரீருத்ரன், சேத்ரகன் முதலியோர்களை எல்லாம் படைத்தது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஹே குருவாயூரப்பா, பகவானுடைய தூண்டுதலினால் சாத்விக அகங்காரமான வைகாரிகமே மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றுடன் கூடின சித்தம் என்ற விருத்தியுடன் பொருளை உணர்த்தும் சக்தியோடு சத்துவ பிரதானமான அந்த கரணத்தை தோற்றுவித்தது. ராஜச அகங்காரமான தைஜசத்திலிருந்து
10 புலன்களுடைய திரள் தோன்றியது. மறுபடியும் தாமச அகங்காரத்திலிருந்து குருவாயூரப்பா பகவானுடைய தூண்டுதலால் ஆகாயத்தின் தன்மாத்திரையான சூட்சும சப்தம் தோன்றியது. ஹே பிரபுவே, ஒளி தன்மாத்திரையிலிருந்து ஆகாயத்தையும், அதிலிருந்து வாயு தன்மாத்திரையான ஸ்வர்சத்தையும், அதனின்று வாயுவையும், அந்த வாயுவிலிருந்து தெஜோகுணமான ரூபத்தையும், அதனின்று அக்னியையும், பிறகு அதனின்று ஜலத்தின் குணமான ரசத்தையும், அதனின்று நீரையும், நீரினின்று மனத்தையும், மனத்தினின்று பூமியையும் படைத்தீர்கள். திருமகள் கேள்வனே, இவ்வாறு வரிசையாக முதலில் தோன்றின ஒளி முதலியவற்றின் சேர்க்கையினால் அவ்வவற்றின் தன்மையோடு, அதாவது குணங்களோடு கூடிய 50 பூத தொகுதியை தாமச அகங்காரத்தினின்று தாங்களே தோற்றுவித்தீர்கள். இந்த 50 பூதங்களின் தொகுதியும் அவற்றின் அபிமானி தேவதைகளும் தோன்றியிருப்பனும் தனித்தனித்தையாக இருந்தமையால் இந்த பிரம்மாண்டத்தை படைப்பதில் திறன் பெற்றிருக்கவில்லை. அப்பொழுது தேவர்கள் பகவானின் குணங்களை பலவித தோத்திரங்களால் புகழ்ந்தார்கள். உடனே பகவான் இந்த மகத் முதலிய தத்துவங்களில் புகுந்து கொண்டு அவற்றுக்கு செயலாற்றலை, கிரியாசக்தியை கொடுத்து அவற்றை ஒன்றோடொன்று கூடும்படி செய்து ஸ்வர்ணமயமான பிரம்மாண்டத்தை தோற்றுவித்தார். ஹே குருவாயூரப்பா, பகவானால் முன்பே படைக்கப்பட்ட நீரிலே அந்த பிரம்மாண்டம் 1000 ஆண்டுகள் இருந்ததாம். பகவான் அதனுள் புகுந்து அதனை பிளந்து 14 உலகங்களின் உருவமான விராட் ஸ்வரூபத்தை படைத்தார். ஆயிரக்கணக்கான கை, கால், தலை ஆகியவற்றின் தொகுதியோடு எல்லா ஜீவராசிகளின் வடிவமாக தோன்றினார். குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட பகவானே, என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காத்திருள வேண்டுமென்று அகில குருவான நாராயண பட்டதிரி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த அருமையான தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.